தமிழக அரசியல் வரலாற்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலத்தில் ஒருவேளை தாவேகாவுக்கு விசிக ஆதரவு கொடுத்தால் முதல் முறையாக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கு பெறுவது என்பது அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் அல்லேக்கரை சந்தித்து தமிழ்நாட்டின் ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரி இருக்கின்றார். தமிழக வெற்றி கழக தலைவர் மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இந்த நேரலையை நாம் பார்க்கின்றோம். அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று அவர் ஆளுநரை சந்தித்து அது தொடர்பாக தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மைக்கான ஆவணங்கள், அதே போன்று ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் அனைத்தும் அவர் ஆளுநரிடம் சமர்ப்பித்திருக்கின்றார். உடன் மிக முக்கிய நிர்வாகிகளாம் ஆதவ் அர்ஜுனா மற்றும் குசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், செங்கோட்டையன் உள்ளிட்ட மிக முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் சென்றிருக்கிறார்கள். அந்த சந்திப்பு ஆளுநரை அவர் சந்தித்த அந்த காட்சிகள், நேரலை காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். அவரோடு செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் உள்ளிட்ட தாவேகாவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் சென்று ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது அவருக்கு இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை தமிழக வெற்றி கழகம் மட்டுமே 108, அதாவது விஜய் 2 இடங்கள், ஒன்று தவிர்த்தால் 107 இடங்கள் தாவேகாவுக்கு இருக்கின்றது. அது தொடர்பான ஆவணம். அதே போன்று மேற்கொண்டு காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததற்கான அந்த ஆவணம், மேற்கொண்டு அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதற்கான சட்டமன்ற தாவேகா குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கான ஆவணம் உள்ளிட்ட ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்கின்றதோ அந்த நடைமுறைகளின்படி அவர் இந்த நிகழ்வை மேற்கொண்டிருக்கிறார். தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் விஜயை சந்தித்து விட்ட பிறகு வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அதிகாரப்பூர்வமாக நாளைய தினம் எத்தனை மணிக்கு இந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் என்றும், அதற்கு பிறகு பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றாலும் கூட அந்த அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்று முடிந்தாலும் கூட அடுத்த கட்டமாக விஜய் மேற்கொண்டு தேவையான எண்ணிக்கை அந்த இடங்கள் அதற்கான நடைமுறைகளை இறங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளா, விசிகாவா, பாமகவா, எந்த கட்சி அடுத்து விஜய்க்கு ஆதரவு தர போகிறது? ஒருவேளை அதிமுகவுடன் கூட பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வந்தார்கள், ஒருவேளை அதுவும் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? மற்ற எந்த கட்சிகளும் இடதுசாரி விசிக என யாரும் ஆதரவு தெரிவிக்காத பட்சத்தில், பாமக ஆதரவு தெரிவிக்காத பட்சத்தில் அதிமுக ஆதரவு கோருவது தவிர வேறு வழியில்லாத ஒரு நிலை தாவேகாவுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது கடைசி வாய்ப்பாக அவர்கள் அதிமுகவை தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஏற்கனவே அதிமுகவிடம் பேசி வருவதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவிடம் அடுத்த கட்டமாக அவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இடதுசாரிகள் விசிக ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் அடுத்த கட்டமாக விஜய் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்று முடிந்த பிறகு அடுத்து அவர் பெரும்பான்மைக்கான இடங்கள் 118 என்பதை அவர் பெறுவதற்கான நடவடிக்கை தான் அடுத்து முதலில் அவர் இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்ன என்பதும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றவுடன் 5 முக்கியமான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதன்படி பார்க்கும்போது முதலமைச்சராக விஜய் முதல் முறையாக அரசியல் கட்சி தொடங்கி முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய வெற்றியை அவர் சாத்தியமாக்கி இருக்கிறார். 35 விழுக்காடு வாக்கு வங்கி என்பது தனித்து போட்டிட்டு 35% என்பது இதுவரை யாரும் பெறாத ஒரு சதவீதமாக தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு வரலாற்று வெற்றியை விஜய் பெற்றிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை என்பது விஜய்க்கு இல்லை என்பதும் ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் நாளை பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றவுடன் அவர் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்ன என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. பெண்களுக்கு மாதாந்திர தொகை 2500 என்பது முதல் கையெழுத்தாக இருக்குமா, அல்லது இலவச பேருந்து பயணம் அனைத்து மாவட்டங்கள் எந்த தமிழகம் முழுவதும் கூட அனைத்து பேருந்துகள் அரசு பேருந்து இலவச பயணம் என்பது முதல் கையெழுத்தாக இருக்குமா, 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பது முதல் கையெழுத்தாக இருக்குமா, 6 சிலிண்டர் வழங்கப்படும் என்பது முதல் கையெழுத்தாக இருக்குமா, உள்ளிட்ட எந்த திட்டத்தில் அவர் முதல் கையெழுத்து போட போகின்றார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. இந்நிலையில் தான் அதற்கு முன்னதாக பதவியேற்பு நிகழ்வுக்கு முன்னதாக நடக்கக்கூடிய அந்த நடைமுறை விடயங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற்று வருகின்றது. ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். உடன் சிடிஆர் நிர்மல்குமார், புசி ஆனந்த், செங்கோட்டையன்,
அதே போன்று அருண்ராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். நாளை காலை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கின்றார். அதற்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் மிக தீவிரமாக ஒருபுறம் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. நாளை தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கட்சி தனித்து போட்டியிட்டு 35 விழுக்காடு வாக்கு வங்கி பெறுவது என்பது இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய காங்கிரசும் கிட்டத்தட்ட இது 60 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை விசிக தாவேக ஆதரவு கொடுத்தால் முதல் முறையாக தமிழக அரசியலில் விசிக அமைச்சரவையில் பங்கு பெறும் முதல் நிகழ்வாக இருக்கும். உள்ளிட்ட பல முக்கியமான மாற்றங்கள், திருப்பங்கள், இதுவரை யாரும் கணிக்க முடியாத அதிரடியான மாற்றங்கள் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது நமக்கு கொண்டு வந்து சேர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதில் மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அதற்கான ஆவணங்கள் எல்லாம் அவர் சமர்ப்பித்திருக்கிறார். நினைவு பரிசும் வழங்கியிருக்கின்றார். இந்த சந்திப்புக்கு பிறகு நாளை அவர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்கிறார். நாளை காலை 11 மணி அளவில் அந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இன்னும் ஒரு 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவையாக விஜய்க்கு இருக்கின்றது. ஏற்கனவே காங்கிரஸ் 5 இடங்கள், மேற்கொண்டு ஒரு 6 இடங்கள் தேவையாக 11 இடங்கள் தேவை. அதில் 5 இடங்கள் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து விட்டார்கள். மேற்கொண்டு ஒரு 6 இடங்கள் தேவையாக இருக்கின்றது. அந்த 6 இடங்கள் இடதுசாரிகள் 4, விசிக 2, 3 சேர்த்தால் 6 இடங்கள். அவர்கள் ஆதரவு கொடுப்பார்களா என்பது கேள்விக்குறி. அதுபோக பாமக 4 இடங்களை கைப்பற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆதரவு கொடுப்பார்களா என்பது கேள்வி. காங்கிரஸை தவிர்த்து அடுத்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க போகிற கட்சி எது என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் அவகாசம் இருக்கின்றது. முதற்கட்டமாக காங்கிரஸ் இன்றைய அவர்கள் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். அதுபோக மற்ற கட்சிகள் யார் ஆதரவு என்பது இன்னும் ஒரு 2 வாரங்கள் அவகாசம் இருக்கின்றது. அந்த 2 வாரங்களுக்குள்ளாக அந்த வியூகங்கள்லாம் வகுக்கப்பட்டு அது பேச்சுவார்த்தையில் நடைபெற்று அது சுமூக முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தான் தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். நாளை காலை 11:30 மணிக்கு 11 மணி அளவிலே இந்த நிகழ்வு தொடங்குகிறது. நாளை காலை 11 மணி அளவில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய விழாவில் பல்வேறு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். பாரம்பரிய, அதாவது மரபுப்படி அவர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர், அதே போன்று ஒவ்வொரு கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர், எதிர்கட்சியினுடைய தலைவர், அதே போன்று தேசிய அளவிலான தலைவர் என பலருக்கும் அழைப்பு விடுக்கப்படும். அதில் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது பிரதானமாக இருந்திருக்கின்றது. நாளை நடைபெற இருக்கக்கூடிய விஜய் முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்வில் யார் கலந்து கொள்ள போகிறார்கள்? மு.க. ஸ்டாலினுக்கும் அழைப்பு விடுக்கப்படலாம், உதயநிதிக்கும் அழைப்பு விடுக்கப்படும், அதே போன்று மற்ற கட்சியின் தலைவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அழைப்பு விடுக்கப்படும். இதில் யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள்? இல்ல கட்சியின் சார்பாக யாரும் கலந்து கொள்வார்களா? இல்ல நேரடியாக மு.க. ஸ்டாலினை கலந்து கொள்வாரா, உதயநிதி கலந்து கொள்வாரா உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 5000 பேருக்கு மேல் வர அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் மத்தியில் விஜய் பதவியேற்பு நிகழ்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகள், அந்த ஏற்பாட்டுக்கான பாதுகாப்பு, அதே போன்று விஜய் அவர் வீட்டிலிருந்து கிளம்பி அவர் அந்த பதவியேற்பு நிகழ்வு நேரு உள்விளையாட்டு அரங்கு வரையிலான பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடும் டிஜிபி, ஏற்கனவே ஆலோசனை தலைமைச் செயலாளர் டிஜிபி, அதே போன்று சென்னை மாநகர காவல் ஆணையர், உள்துறை செயலாளர், அதே போன்று பொதுப்பணித்துறை செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று காலையும் கூட இது போன்றமான ஆலோசனை நடத்தப்பட்டது. இன்று காலை கூட தமிழக டிஜிபி தாவேக தலைவர் விஜயை சந்தித்து பேசினார். அப்போது முழுக்க விஜய் ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு, அந்த வளையங்கள் அனைத்தும் விஜய்க்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கான்வாய், சிஎம் கான்வாய் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து விஜய்க்கு கொடுக்கப்பட்டு அதற்கான அடுத்தடுத்த நடைமுறைகள், பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்தும் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். சென்னை மக்கள் பவனில் ஆளுநர் அர்லேக்கர், தாவேக தலைவர் விஜய் சந்திப்பு சுமார் அரை மணி நேரமாக நடைபெற்று வருகின்றது. ஆட்சி அமைக்க உரிமை கோரிய தாவேக தலைவர் விஜயுடன் ஆளுநர் அர்லேக்கர் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆலோசனை என்றால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை முடிந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 30 நிமிடங்களாக இந்த ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. 30 நிமிடங்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஆளுநர் மிக தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் எண்ணிக்கை, அதாவது 118 என்பது எப்போது நீங்கள் அதை பெரும்பான்மை நிரூபிக்கப் போகிறீர்கள், தற்போது எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கின்றார்கள் உள்ளிட்ட அனைத்து விடயங்கள் குறித்தும் தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், அவருடன் சென்ற முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் வெளியே வர இருக்கின்றார்கள்.